பார்ட்டி ஃபண்ட் கட்சி நிதி. பார்ட்டி ஃபண்டு பார்ட்டி ஃபண்டு அப்படின்னு சொன்னோன்னே சட்டசபையிலேருந்து எந்திரிச்சு போகிறாங்களே, எந்த பார்ட்டியோட ஃபண்டுன்னு சொன்னாரா? குற்றம் இருக்க மனசுக்கு தான் அந்த குருன்னு இருக்கும் அப்படிங்கிற. சட்டசபையிலே ஒரு ஆக்ஷன் தானே சார் பண்ணாரு. ஆமாம், அதனால அவர் நல்ல ஆக்ஷன் பண்ணுறாருன்னு தான் சொல்கிறாங்க. அதெல்லாம் 100க்கு 100ஆன தவறான விஷயங்கள். அவர் மேல் வைக்கப்பட்ட விமர்சனத்திற்கு அவர் காட்டிய விதம் தான் அது. இப்போ கூட நீங்கள் ஒரு சாதியை சார்ந்த ஒரு விமர்சனம் உங்கள் மேலே இருந்துக்கிட்டே இருக்குல்ல, அதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது தமிழக வெற்றி கழகத்துக்குள்ளே வந்த பிறகு நான் என்னுடைய ஜாதி மதத்தெல்லாம் வீட்டிலே வச்சு கூட்டிட்டேன். வீட்டை விட்டு வெளியே வரப்போ மனுஷனாகத்தான் வெளியே வரேன். என்னை பார்க்குற அடையாளத்தோடு பார்க்குறவங்களுக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தவிக கட்சியில் ஏடிஎம்கேலேருந்து பல அமைச்சர்கள் இப்போ சேர்ந்துருக்காங்க. இப்போ குதிரை பேரம் அந்த குதிரை பேரம்லாம் கொடுத்து வாங்க வேண்டிய அவசியமே தவிகவுக்கு இல்லையே. சரி, எதிர்கட்சியினர் அடிக்கடி சொல்கிற ஒரு விஷயம்னா 6 மாதம் கூட இந்த ஆட்சி தாங்காது, டிவிக்கு ஆட்சி தாங்காது, ஏன்னா இது ஒரு இன்ஸ்டாகிராம் ஆட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? 6 மாதம்னு இல்லை, 50 ஆண்டு காலம் நீடிக்கும். நிச்சயமாக 50 ஆண்டு காலம் ஒரு தூய்மையான, ஊழலற்ற, லஞ்சமற்ற ஒரு புனிதமான ஒரு ஆட்சி. இது வரைக்கும் 50 ஆண்டு காலமாக மக்கள் பார்க்காத ஒரு ஆட்சி. நீங்கள் சட்டசபையில் தூங்குனதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பார்த்தோம். தூங்குனது என்னமோ உண்மைதான். அது எனக்கும் ஒரு வேதனையாகத்தே இருந்துச்சு. முதல் நாள் எங்கள் ஊரில் சுருளி, எல்லாத்துக்கும் தெரியும், ஒரு சுருளி ஃபால்ஸு. இந்த ஒரு 20 ஆண்டு காலமாக என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அங்கே குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸை அவுத்து போட்டு போனால் அதை ஃபாரஸ்ட்டுமே எடுக்கலை, அந்த ஊராட்சியுமே எடுக்கலை. யாருமே போய் எடுக்க அது ஒரு 12 மணி நேரம் 13 மணி நேரத்துக்கு மேலே பூரா கம்ப்ளீட்டாக எடுக்க வேண்டிய இதாகிடுச்சு. தூங்கிட்டோம் அப்படின்னு எடுத்து ட்ரோல் பண்ணக்கூடியவங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தூங்கினதுக்கு பின்னாடி இவ்வளோ விஷயங்கள் இருக்காங்கிறத பார்க்கணும். பிஹைண்ட் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜி அருணா. நம்ம கூட இன்னைக்கு யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, கம்பம் தொகுதி எம்எல்ஏ திரு ஜெகநாத் மிஸ்ரா அவர்கள் இருக்காங்க. சார் வணக்கம். வணக்கம் சார். ஆக்சுவலி நீங்கள் தொகுதியில் எம்எல்ஏவாக நின்றப்போ உங்களை நான் இன்டர்வியூ எடுத்திருந்தேன். நீங்கள் டிவிகே எம்எல்ஏவாக ஆயிட்டீங்க. ஃபர்ஸ்ட்டு கங்க்ராச்சுலேஷன். இப்போது அங்கே மக்களோட வரவேற்பு எப்படி இருக்குது? மக்களோட வரவேற்பு இப்போ சிறப்பாக தான் இருக்குது. நிறைய விஷயங்களை மக்களுக்கு முன்னெடுத்து செஞ்சுக்கிட்டு இருக்கோம். வரக்கூடிய மனுக்களை ஒரு 24 மணி நேரத்தில் அந்த மனுக்களை மக்களுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷனை நம்ம ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்னு அதை தீவிரமாக செயலாட்டிக்கிட்டு இருக்கோம். அதிக நேரம் உழைக்கிறோம். சார், ஆக்சுவலி நீங்கள் சட்டசபையில் தூங்குனதா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ பார்த்தோம். ஆக்சுவலி அன்றைக்கி என்ன தான் நடந்தது? அது எனக்கும் ஒரு வேதனையாகத்தே இருந்துச்சு. சட்டசபையில் தூங்குனது என்னமோ உண்மைதான். அது என்னை அறியாமல் நான் ஒரு அசந்துட்டேன். அது அந்த சிச்சுவேஷன் எப்படி அப்படின்னா, முதல் நாள் எங்கள் ஊரில் சுருளி, எல்லாத்துக்கும் தெரியும், ஒரு சுருளி ஃபால்ஸு. அது ஒரு சித்தர்கள் பூமி. அந்த சித்தர்கள் பூமி இந்த ஒரு 20 ஆண்டு காலமாக என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அங்கே குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸை அவுத்து போட்டு போனால் நம்மளை பிடிச்ச இதெல்லாம் பீடெல்லாம் போயிடும், செஞ்சிடும் அப்படின்னு யாரோ ஒருத்தர் ஒரு ஐதீகத்தை கிளறி விட்டு போக நிறைய அதை துணிகள் அவுத்து போட்டு போயிட்டாங்க. அதை ஃபாரஸ்ட்டுமே எடுக்கலை, அந்த ஊராட்சியுமே எடுக்கலை. நான் அந்த 20 நாளைக்கு முன்னாடி நான் போய் ஃபாரஸ்ட் எல்லாத்தையும் சொல்லிட்டு வந்தேன். சார் இல்லை சார், இது எங்கள் இதில் வரல, ஊராட்சி இதில் வருது, ஊராட்சியில் வரல. ஊராட்சியை போய் கேட்டால் வனத்துறையில் வருது சார், நாங்கள் எடுக்க முடியாதுன்னு 2 பேருமே எடுக்கலை. அப்புறம் நான் ஓப்பனாக ஒரு பேட்டி கொடுத்தேன், யார் எடுக்கல நான் போய் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம். நாங்கள் உள்ளே போய் பார்க்குறப்ப ஒரு 2 3 மணி நேரம் 4 மணி நேரம் 5 மணி நேரத்தில் எடுத்துருவோம் அப்படின்னு நினச்சோம். கிட்டத்தட்ட ஒரு 3 ஜேசிபி, ஒரு 200 நம்ம கட்சிக்காரவங்க எல்லாருமே போய் எடுக்க அது ஒரு 12 மணி நேரம் 13 மணி நேரத்துக்கு மேலே பூரா கம்ப்ளீட்டாக எடுக்க வேண்டிய இதாகிடுச்சு. அப்போ மதுரையில் நான் ஏற வேண்டிய ட்ரெயின் திண்டுக்கல்ல ஏறிடுவோம் சொல்லி திண்டுக்கல்ல ட்ரெயினை பிடிக்க போகிறேன். திண்டுக்கல்ல ட்ரெயினை பிடிக்க போகிறப்ப அந்த ட்ரெயினை விட்டுட்டேன். அப்போ விட்டுட்டேன்னு எனக்கு காரில் லாங் ட்ராவல் பண்ணுறது எனக்கு ஒரு ஆக்சிடெண்ட்டில் என் கூட 2 நண்பர்கள் இறந்து போனாங்க. அதிலிருந்து நான் காரில் போகிறது அவங்க நினைவாகவே நான் போகிறது இல்லை. ஓகே, லாங்கில் போகிறதில்ல. அதனால் பஸ்ஸில் ஏறி இங்கே வரவேற்ற 9 மணி ஆயிடுச்சு. எப்போயுமே ஒரு பஞ்சுவாலிட்டியை கீப்பப் பண்ணுவேன்.
அதனால சட்டசபைக்கு முதல்வர் வரக்கு முன்னாடி போகணும், சட்டசபை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி போகணும் அப்படின்னு போனது. ஒரு தூங்கிட்டோம் அப்படின்னு எடுத்து ட்ரோல் பண்ணக்கூடியவங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தூங்கினதுக்கு பின்னாடி இவ்வளோ விஷயங்கள் இருக்காங்கிறத பார்க்கணும். எந்த வித மக்கள் பணியாற்றாமல், மக்கள் வேலை செய்யாமல், 3 வேளைக்கு 5 வேளை நல்லா சாப்பிட்டுட்டு சட்டசபை ஒருத்தர் தூங்கினானா கேள்வி கேட்கலாம். இன்றைக்கி 16 மணி நேரம், 17 மணி நேரம், 18 மணி நேரம் உழைக்கிறோம். அன்றாடம் வரக்கூடிய எல்லா மக்களையும் பார்த்துட்டு இருக்கான். அது மக்கள் சேவையாற்றுறப்ப இந்த மாதிரி ட்ரோல்கள்லாம் சமாளித்து தான் போகணும். சார், ஆக்சுவலி அடுத்தது நீங்கள் அம்மா உணவகத்தில் சாப்பிட்ட தோசை விஷயம் கூட பெரிய ட்ரெண்ட் ஆச்சு. நீங்கள் என்ன பண்ணாலுமே அது ட்ரெண்ட் ஆகிடுது சார். அது இப்போ யார் கடுமையாக உழைக்கிறாங்களோ, கடுமையாக வேலை செய்கிறாங்களோ அவங்க பின்னாடியே ஒரு கேமரா சுற்றுது. எனக்கு அது தெரியும், சுற்றுட்டோம் அப்படிங்கிறது தெரியும். இப்போ அந்த அம்மா உணவகம் வந்து கவர்மெண்ட்டு அரசு மருத்துவமனைக்கு முன்னாடி வந்து கம்பத்தில் இருக்குது. அது வந்து சில காலம் திறக்கப்படலை. நான் போய் பார்த்துட்டு அம்மா உணவகத்தை திறங்க செய்யுங்க அப்படின்ட்டு வந்த பிறகு அந்த அம்மா உணவகம் திறந்தப்போ வந்து உள்ளே வந்து தோசை சுட்டுட்டு இருந்தாங்க. சரி, எனக்கு தோசை கொடுங்க, அதை எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்ப்போம். உங்களுக்காக எதுவும் ஸ்பெஷலாக அவங்க பண்ணல? ரெகுலராக 4-5 வருஷம் தோசை சுடுறாங்க. கம்பம் அம்மா உணவகத்தில் மட்டும் ரெகுலராக 4-5 வருஷம். ஏன்னா அது ஹாஸ்பிட்டலுக்கு எளிதாக ஜீரணிக்கக்கூடியதாக இருக்குது. ஹாஸ்பிட்டல் கிட்டே இருக்கிறதுனால நிறையா பேஷண்ட்டுகள் வந்து கேட்குறாங்க. அப்படிங்கிறனால அது தோசை சுட்டு அங்கே இது பண்ணுறேன். அதை வந்து கடையில் ஜெகநாத் மிஸ்ரா வாங்கிட்டு வந்து அம்மா உணவகத்தில் வச்சு தோசை சாப்பிட்டாரு. நான் அப்படி ஒரு பிறப்பில் ஜெகநாத் மிஸ்ரா பிறக்கல. நான் ரோட்டில் சாப்பிட்டு ரோட்டில் போகிறேன். வழிபோக்கில் எங்கே கிடைச்சாலும் சாப்பிடுவேன். எங்கே இடத்தாலும் கிடைச்ச உணவு சாப்பிட்டு நான் போகிறேன். அது திரும்ப அதுவும் எல்லாம் நீங்களே திரும்ப பேட்டியில் பார்த்தீங்க. அந்த அம்மா உணவகத்துக்காக பேட்டி கொடுத்துருக்காங்க. ட்ரோல் பண்ணணுங்கிறதுக்காக ஜெகநாத் மிஸ்ராவை எந்த விதத்தையும் ட்ரோல் பண்ண முடியாது. மக்களுக்காக நிற்கிறோம், களத்தில் நிற்கிறோம். களத்தில் இன்னைக்கு எவ்வளவோ விலையில் எடுத்திருக்கோம், எவ்வளோ விலையை எடுத்து மக்களுக்காக முன்னிறுத்தி போயிட்டு இருக்கோம். சார், டிவிக்கே மேலே வைக்கப்படக்கூடிய விமர்சனங்களை எப்படி எதிர்கொள்கிறீங்க? இப்போ முதல்வர் அவர்களே வந்து சொல்லியிருக்கார், அதாவது ஆக்கப்பூர்வமான விமர்சனங்கள் வைங்க, அதை வந்து நான் ஏற்றுக்கிறேன். சாத்தியக்கூறு இல்லாத விமர்சனங்களை, தேவையில்லாத விமர்சனங்களை வந்து அது வந்து வைக்க வேண்டிய அவசியமே வந்து இல்லை அப்படிங்கிறத முதல்வரே வந்து சட்டசபையிலே சொல்லியிருக்காரு. நிறைய இடத்துலையுமே முதல்வர் வந்து எடுத்து சொல்லியிருக்காரு. விமர்சனங்கள் யார் வேணுமாலும் வைக்கலாம், ஆனால் அது மக்களுக்கு பயன்படக்கூடிய விமர்சனங்களாக இருக்கணும். இப்போ என் மேலே நிறைய விமர்சனங்கள் வந்து வைக்கிறாங்க. நல்ல விமர்சனம் வைங்கப்பா அப்படிங்கிறேன். நான் நல்ல விமர்சனம் வைங்க, ஏற்றுக்கிறேன். ஜெகநாத் மிஸ்ராவை குறை சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக வந்து நீங்கள் வந்து விமர்சனங்கள் விமர்சனம் வைக்க என்னை வேகமாக ஓடத்தையும் சொல்லுது. வேகமாக ஓடு விமர்சனம் எவ்வளோ விமர்சனமாலும் வைங்க, நான் வேகமாக ஓடிட்டேன், என்னோடய ஓட்டத்தை குறைக்க முடியாது. அதே மாதிரி தான் மாண்புமிகு முதல்வர். நீ எவ்வளோ விமர்சனம் வச்சாலும் இதுக்கு மேலே அவர் மேலே விமர்சனம் வைக்க போகிறீங்க. தவிக கட்சியில் வந்து ஏடிஎம்கேலேருந்து பல அமைச்சர்கள் வந்து இப்போ சேர்ந்துருக்காங்க. அதுவும் அவங்கள பல பேரில் வந்து ஊழல் குற்றங்கள் வந்து இன்னும் நிலுவையில் இருக்குது, வழக்குகள். அவங்க அமைச்சர்களாக வந்து இங்கே சேர்ந்துருக்காங்க. நீங்கள் வந்து ஊழலற்ற ஆட்சின்னு சொல்கிறீங்க, இது எப்படி பார்க்குறீங்க? நீங்களே அந்த ஊழல் வழக்குகள் நிலுவையில் இருக்குன்னு சொல்லிட்டீங்க. நீங்களே சொல்றீங்களா ஊழல் வழக்கு நிலுவையில் இருக்குது. இன்னும் வந்து ஊழல் வழக்குகள் நிரூபிக்கப்படலை. ஒன்று ஃபஸ்ட்டு வந்து ஒன்று. ரெண்டாவது வந்து அவங்க வந்து ஒரு தூய ஆட்சி, ஒரு நல்ல ஆட்சியில் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் கட்சியில் வந்து இணைகிறாங்க. யார் இப்போ நாங்கள் இப்போ குதிரை பேரம், அந்த குதிரை பேரம்லாம் கொடுத்து வாங்க வேண்டிய அவசியமே தவக்காவுக்கு இல்லையே. தமிழ்நாடு முழுக்க வந்து இருக்குது. இப்போ கேரளாவில் ஏகப்பட்ட கேரளாவில் வரவேற்பு. இந்த தமிழகத்தை தொடர்ந்து, கேரளாவை தொடர்ந்து இந்தியா முழுவதும் தளபதி விஜயனுடைய ஆட்சி இருக்கும், நிச்சயமாக இருக்கும் ஒரு காலத்தில். சார், முதல்வர் விஜயோட ஆட்சியை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஃபர்ஸ்ட் நல்ல அருமையான ஆட்சியாக இருக்குது. நிச்சயமாக வேலைவாய்ப்பை தரக்கூடிய, எண்ணற்ற வேலைவாய்ப்பை தரக்கூடிய ஆட்சியாக இந்த ஆட்சி வந்து நிச்சயமாக இருக்கும். ஒரு மாற்றமான ஆட்சியாக வந்து இருக்கும். மக்கள் வந்து இந்த ஆட்சி நிரந்தரமாக வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஆட்சியாக இருக்கும். ஓகே, ஆனால் வந்து மக்கள் ஒரு சாரர் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க கொடுத்த வாக்குறுதியில் எதுவுமே இன்னும் நிறைவேற்றலை, ஒரு 2 மாதத்திற்கு மேலே ஆயிடுச்சு, நிறைவேற்றலை, என்ன பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அதாவது கஜானாவை வந்து சுத்தமாக தொடச்சி வச்சுட்டு 11 லட்சம் கோடி கடனை ஏற்படுத்தி விட்டு போன ஆட்சி தான்.
திரும்ப மீண்டும் நம்ம ஆட்சிக்கு வந்துடுவோம், இந்த கஜரா காலியாக இருக்குது, இந்த 11 லட்சம் கோடி கடனெல்லாம் நம்ம வந்து வெளிக்காட்டாமல் கொண்டு வருவோம்னு நினச்சது. இப்போ இங்கே வெள்ளை அறிக்கை அது இதுன்னு எல்லாம் வந்து உள்ளே கொண்டு வந்துட்டோம். நிச்சயமாக மக்களுக்கு என்ன வாக்குறுதி கொடுத்தாரோ அந்த தளபதி 100க்கு 100ஆக பூர்த்தி செய்வார். அந்த வெள்ளை அறிக்கையே வந்து இது ஒரு பொய்யான அறிக்கை, இது வந்து டிவிகேவால் அமைக்கப்பட்ட ஒரு அறிக்கை அப்படின்னு தானே எதிர்க்கட்சியினர் சொல்கிறாங்க. பார்ட்டி ஃபண்டு அப்படின்னு சொன்னோன்னே சட்டசபையிலேருந்து எந்திரிச்சு போகிறாங்களே. எந்த பார்ட்டியோட ஃபண்டுன்னு சொன்னாரா? எந்த பார்ட்டி ஃபண்டு சொன்னாரா? அதுதான் அந்த குற்றம் இருக்க மனசுக்கு தான் அந்த குருன்னு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் மக்களுக்கு தெரியும். பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பார்ட்டி ஃபண்டுனா என்னன்னு தெரியும். ஒரு அரசாங்க வேலையில் 5 லட்சம் 10 லட்சம் 50 லட்சம் கொடுத்து லஞ்சம் கொடுத்து வேலையை வாங்கின காலம் இன்னைக்கு எந்த 10 பைசா லஞ்சம்ங்கிறதே கிடையாது. அரசாங்கம் வேலை எந்த ஒரு வேலையிலும் கிடையாது. மெரிட் படித்த பிள்ளை வேலை, படித்த பிள்ளை வேலை, மெரிட்டில் இருக்க வேலை போயிட்டு. இன்னைக்கு நாங்கள் மாணவி மத்தியில் அதுதான் சொல்கிறோம், நல்லா படிங்க, எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு முதல்வர் கிடைக்கல, நாங்கள் அரசாங்க வேலைக்கு போயிருப்போம், உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நல்ல முதல்வர் கிடச்சிருக்காரு, லஞ்சமே இல்லாமல் உங்களுடைய படிப்பை மட்டும் வைத்து நீங்கள் வேலைக்கு போகக்கூடிய. இன்னைக்கு எத்தனையோ பிள்ளைகள் வந்து நான் நல்ல மார்க்கு வாங்கி நான் அரசாங்க வேலைக்கு போக முடியல, என்கிட்ட பணம் இல்லைன்னு ஏங்கியிருக்காங்க. இன்றைக்கி அந்த ஏக்கமே இல்லாமல் முதல்வர் கொண்டு வந்திருக்காரு. ஓகே, இதே பெரிய விஷயம்தான். லஞ்சம் லாவணியத்தை ஒழித்ததே எத்தனையோ அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கப்பட்டுருச்சு மக்களுக்கு. இதில் சில கருத்துக்கள் இருக்குது சார். எதிர்க்கட்சியினர் வந்து ஒரு சில கருத்துக்கள் வைக்கிறாங்க. அவர் எப்போ மேடையில் பேசினாலும், அவர் பேசுகிறது அரிதாக தான் இருக்குது, ஆனால் அவர் எப்போ மேடையில் பேசினாலும் சினிமா டயலாக் தான் பேசுகிறார். அவர் வந்து மக்கள் சார்ந்த பிரச்சனைகளை பேச மாட்டார் அப்படின்னு சொல்கிறாங்களே. மக்கள் சார்ந்த பிரச்சனைத்தை பேசுகிறாரு. ஒரு முதலமைச்சர் மக்கள் சார்ந்த பிரச்சனைத்தை பேசுகிறாரு. இவங்க வந்து அவர் சினிமா முகத்தோடு இவங்க பார்க்குறாங்க. இவங்க சினிமா முகத்தோடு பேசுகிறாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எழுதி வச்சு டைலாக் பேசுனவர் முன்னாள் முதலமைச்சர் தான். எழுதி ஸ்கிரிப்ட் போட்டு டைலாக் போட்டு பக்கமாக படித்தவர், இந்த ரீல்ஸ் குழந்தைகளை வச்சு ரீல்ஸ் போட்டவரெல்லாம் முன்னாள் முதலமைச்சர் தான். நாங்கள் ரீல்ஸ் போட வேண்டியதே தேவையில்லை, நாங்கள் ரியலான மக்களுக்கான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம். தாய்மாமன் சீர் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஒன்று கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு வந்து எதிர்க்கட்சியினர் சொல்கிற ஒரு விஷயம் வந்து யார் வீட்டு சொத்து எடுத்து யாருக்கு கொடுக்கறது. அவங்க யார் வீட்டு சொத்து எடுத்து யார் கொடுத்தாங்க? அவங்க யார் வீட்டு சொத்து எடுத்து யார் கொடுத்தாங்க? ஓகே, அப்படி பார்த்தா இன்னைக்கு தாவக்கால இருக்கிற ஒவ்வொரு தொண்டனுமே தன்னுடைய சுய சம்பாதித்த சொத்து மக்கள் கொடுத்துட்டு இருக்கான். ஓகே, பல்வேறு நலத்திட்டங்கள், பல்வேறு கல்வி உதவிகள், பல்வேறு மக்களுக்கு உதவிக்கிட்டு இருக்கான். விமர்சனம் செய்யிருக்கா, யார் சொத்து எடுத்து யார் கொடுக்குறோன்னா மக்கள் சொத்து எடுத்து மக்கள் கொடுக்குறோம், இன்னும் கொடுப்போம், எங்கள் சொத்து எடுத்து கொடுப்போம். நீங்கள் அதையும் கொடுக்கல, மக்கள் சொத்தை கொள்ளையடிச்சிட்டு போயிட்டீங்க. நீ போல்ட்டான் ஒவ்வொரு தாவக்கா தொண்டனும் இன்னைக்கு போல்ட்டான் நின்று பேசுகிறானே, உண்மையானவன் நிற்கிறானே, அதை உங்கள் கட்சியில் இருக்கா? உங்கள் கட்சியில் இந்த தொண்டனை உங்களால் காப்பாற்ற முடிஞ்சா? இன்னைக்கு மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க, இந்த கவர்மெண்ட் இந்த ஆட்சி மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க, பெண்கள் ஏற்றுக்கிட்டாங்க. பெண்கள் முகத்தில் இன்றைக்கி எவ்வளோ சந்தோஷம், மகிழ்ச்சி. இன்னும் போக இதை கூடத்தான் போகுது. இது வந்து மிகப்பெரிய ஒரு புரட்சி, இந்தியாவிலே இல்லாத ஒரு புரட்சி, தமிழகத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய வரப்பிரசாதம் மாண்புமிகு நம்முடைய முதல்வர். நீங்கள் வந்து சொல்லியிருந்தீங்க பெரியார், முல்லை பெரியார் அணை வந்து 150 அடி தண்ணீர் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கான ஏற்பாடுகள் அது தயார் நிலையில் இருக்கா, இல்லை அதுக்கான ப்ரிப்பரேஷன் எப்படி இருக்கு? முல்லை பெரியார் அணை வந்து 152 அடியாக உயர்த்தணும் அப்படிங்கிறது தான் நம்ம தமிழ்நாட்டுடைய நீண்ட நாள் கோரிக்கை. அந்த கோரிக்கை எடுத்தும் போகிறோம். அதில் எனக்கு மாற்று கருத்தில் 152 அடி வந்து கொண்டு வரணும் அப்படின்னு. இப்போ கேரளா மீடியா வந்து என்கிட்ட கேட்குறப்ப 152 அடியை நீங்கள் தேக்க சொல்லுவீங்களா அப்படின்னு என்கிட்ட கேட்குறப்ப இன்றைக்கி 110 அடி தான் இருக்குது. இன்றைக்கி 75ஆவது நாள் தாண்டி போய்கிட்டு இருக்கோம். முதல் போக பாசனத்துக்கு தண்ணியை திறந்து விடல. ஓகே, திறந்து விடல, குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை. நான் சொல்கிறேன் 152 அடிங்கிறது ரெண்டாப்பா. இப்போ குடிக்க தண்ணியை திறந்து விடுங்கப்பா, விவசாயத்துக்கு தண்ணியை திறந்து விடுங்க. இப்போ விவசாயத்துக்கு தண்ணி இல்லை, குடிக்க தண்ணி இல்லை. 70 நாள் விவசாயம் தாண்டி போயிருச்சு, முதல் போக சாகுபடி தாண்டி போயிருச்சு. இப்போ 70 நாளைக்கு முன்னாடி வந்து நடவு நட்டுருக்கணும். இப்போ இதுக்கு பிறகு தண்ணி திறந்து விட்டு நடவு நட்டா மழை காலத்தில் சிக்குவோம். அது அந்த விவசாயம் செஞ்சு பண்ணினா மழை காலத்தில் பயிர் எடுக்க முடியாது. அதனால இன்னைக்கு அளவுக்கு அந்த 152 அடி முல்லை பெரியார் அணையில் நீரை தேக்கணும் அப்படிங்கிறதுல நம்ம வந்து அந்த கொள்கையில் பிடிவாதமாக இருக்கோம். 152 அடி தண்ணீர் வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ண தேவையில்லை, இப்போ பாசன தண்ணியை திறந்து விடுங்கன்னு சொன்னது தான்
என்னுடைய கோரிக்கை. அது நீங்கள் விவசாயிகளுக்காக நிறைய குரல் கொடுக்குறவர், விவசாயிகளுக்காக நீங்கள் இப்போ எம்எல்ஏவாக ஆயிட்டீங்க, உங்கள் தொகுதிக்கு என்னென்னலாம் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கீங்க விவசாயிகளுக்கு? அதாவது எங்கள் கம்பம் சட்டமன்ற தொகுதியில் 90 கண்மாய்கள் வந்து அடையாளம் கண்டிருக்கோம். அந்த 90 கண்மாய்களில் வந்து சில கண்மாய்கள் வந்து ஆக்கிரமிப்பில் இருக்குது. அந்த ஆக்கிரமிப்பெல்லாம் வந்து எடுக்கணும். அந்த ஆக்கிரமிப்பெல்லாம் எடுத்துட்டு நிலத்தடி நீரை வந்து ஒசத்தணும். அந்த கண்மாயெல்லாம் நீரை வந்து தேக்கி கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து நான் இன்னும் முயற்சி எடுத்திருக்கோம், கொண்டு போய்கிட்டு இருக்கோம். ஓகே, நீங்கள் அடிக்கடி பேசும்போது சொல்லுவீங்க கம்பம் தொகுதி வந்து புறக்கணிக்கப்பட்ட ஒரு சட்டமன்ற தொகுதி அப்படின்னு சொல்லிட்டு, அது எதனால் சொல்கிறீங்க? அதாவது கம்பம் சட்டமன்ற தொகுதியில் ஒரு அரசு கல்லூரி இல்லை. 234 சட்டமன்ற தொகுதியிலையும் அரசு கல்லூரி இல்லாத ஒரு சட்டமன்ற தொகுதி கம்பம் சட்டமன்ற தொகுதி. எந்தவித தொழிற்சாலையும் இல்லை, எந்தவித தொழிற்சாலையும் இல்லை, வேலை வாய்ப்புக்கு வந்து வாய்ப்பே இல்லை. அங்கே வந்து பார்த்திங்கன்னா தோட்ட கூலி தொழிலாளர்கள் சுமார் 50,000 பேர் இருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி அப்படின்னா தமிழ்நாட்டிலே கம்பம் சட்டமன்ற தொகுதி. ஓகே, 50,000 தொழிலாளர்கள், 50,000 கூலி தோட்ட தொழிலாளர்கள் நிறைந்த சட்டமன்ற தொகுதி. இப்போ ஒரு வீட்டில் வந்து கூலி வேலை செஞ்சு +2 வரைக்கும் அரசு பள்ளியில் படிக்க வச்சுருவாங்க, அரசு பள்ளிக்கூடத்தில் படிக்க வச்சுருவாங்க. இப்போ அரசு கல்லூரியில் சேர்த்தாத்தே ஃபீஸு கம்மி, அதுக்கு வாய்ப்பு இல்லை. கம்பம் சட்டமன்ற தொகுதியில் வாய்ப்பு இல்லை. அது ஒரு கூலி தொழிலாளியுடைய மகனாக இருக்கட்டும் மகளாக இருக்கட்டும், மேக்ஸிமம் பெண்களை வந்து உங்களுக்கு தெரியும் மாவட்டம் தாண்டி வந்து படிக்க வைக்க மாட்டோம். நம்ம கூலி வேலை செஞ்சு நம்ம அப்படி படிக்க வைக்க முடியாது. இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க, +2 பாடத்தை நிப்பாட்டிடுறாங்க. அப்போ 17 வயசு 18 வயசு 19 வயசு திருமணம் முடித்து வைக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுது. மேல் படிக்கக்கூடிய வாய்ப்பு இல்லை. இப்போ நாங்கள் ஆய்வில் வந்து இந்த மார்பக புற்றுநோய் கர்ப்பப்பை புற்றுநோய் ஒரு ஆய்வு பண்ணோம். அதில் 40 பேர் ஆய்வு பண்ணதில் 9 பேர்த்துக்கு வந்து சந்தேக அறிகுறியோடு எங்கள் பகுதியில் கம்பம் சட்டமன்ற தொகுதியில் எடுத்திருக்கோம். இப்போ பெர்சன்டேஜ் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா கூலி தோட்ட தொழிலாளர்கள் மத்தியில் 22% லெவல் வந்து சந்தேக அறிகுறியில் எடுத்திருக்கோம். இதே ஒரு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருக்குது. இது ஏன் அப்படின்னா இளவயது திருமணம், இளம் விதவைகள் கூடுதல். இளம் வயதில் திருமணம் முடித்து கொடுக்குறதுனால இளம் விதவைகள் வந்து கூடுதல். இப்போ ஒரு பிஎஸ்சியோ டிகிரியோ ஒரு பொண்ணு படிக்கிறதுக்கு ஒரு பையன் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தால் அவங்க அரசாங்க வேலைக்கு எதுக்கோ போகிறதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது. அவங்களுடைய ஜெனரேஷன் மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது கம்பம் சட்டமன்ற தொகுதியிலே இல்லைங்களா? இது வந்து இதில் வந்து புறக்கணிக்கப்பட்ட தொகுதியாக இருந்துச்சு. இப்போ தேனி மாவட்டத்தில் 4 தொகுதிங்க, மீதி 3 தொகுதியில் எல்லா அரசு கல்லூரியும் இருக்குது. 22 அரசு கல்லூரிகள் 3 சட்டமன்ற தொகுதியில் இருக்குது. இது ஏன் அப்படின்னா ஆண்டிப்பட்டியில் முதலமைச்சராக அம்மா ஜெயலலிதா இருந்தாங்க, பெரிய எழுத்துல ஐயா OPS ஐயா இருந்தார், போடியில் அம்மா ஜெயலலிதா சட்டமன்ற உறுப்பினர் இருந்தாங்க. இருக்கக்கூடிய கல்லூரியை பூரா இந்த 3 தொகுதியில் வச்சுக்கிட்டாங்க. இது கம்பம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவங்க கேட்கல, கொடுக்கல. இன்னைக்கு நான் மொத்த கல்லூரியும் நான் கம்பம் சட்டமன்ற தொகுதிக்கு கேட்குறேன். ஓகே, நீங்கள் கேட்டிருக்கீங்க, நான் கேட்குறேன். இது விடுபட்டு போன அரசு கல்லூரியை பூரா கம்பம் சட்டமன்ற தொகுதி கொடுங்க. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களை நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் 214 தொகுதியில் கம்பம் தொகுதி புறக்கணிக்கப்பட்ட தொகுதி, இதை ஒரு ஸ்பெஷல் கவனம் எடுக்கணும். ஒரு தத்து குழந்தை போல் கம்பம் சட்டமன்ற தொகுதியை தத்து எடுக்கணும்னு மாண்புமிகு முதல்வருக்கு நான் கோரிக்கை வச்சுருக்கேன். அதுக்கு முதல்வர்கிட்டேருந்து வந்த பதில் இல்லை, நிச்சயம் பண்ணுவார், நிச்சயம் செய்வார். சரி, எதிர்கட்சியினர் வந்து அடிக்கடி சொல்கிற ஒரு விஷயம்னா 6 மாதம் கூட இந்த ஆட்சி தாங்காது, டிவிக்கு ஆட்சி தாங்காது, ஏன்னா இது ஒரு இன்ஸ்டாகிராம் ஆட்சி அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? 6 மாதம்னு இல்லை, 50 ஆண்டு காலம் நீடிக்கும். நிச்சயமாக 50 ஆண்டு காலம் ஒரு தூய்மையான ஊழலற்ற லஞ்சமற்ற ஒரு புனிதமான ஒரு ஆட்சி. இது வரைக்கும் 50 ஆண்டு காலமாக மக்கள் பார்க்காத ஒரு ஆட்சி. எங்கே லஞ்சம்ங்கிற பேச்சு இல்லை, லஞ்சம்ங்கிற இடமே இல்லை. ஓகே, 50 ஆண்டு காலம் எப்படி இவ்வளோ உறுதியாக சொல்கிறீங்க? இல்லை, ஐயா காமராஜ் ஐயா காலத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா லஞ்சம் ரொம்ப புறவடி போச்சு, ரொம்ப லஞ்சம் புறவடி போச்சு. இப்போ வந்து நிறையா மக்கள் வந்து சந்தோஷமாக சொல்கிறாங்க, ஒரு வருஷமாக சர்டிஃபிகேட்டுக்காக அலைஞ்சேன், எனக்கு தாலுகா ஆஃபீஸ் ஃபோன் போட்டு வந்து சர்டிஃபிகேட் வாங்கிட்டு போங்கன்னு சொன்னாங்க. நிறைய டாக்குமெண்ட் பத்திரம் ஆஃபீஸில் என் பத்திரம் பதிய முடியாமல் இருந்துச்சு, இப்போ டாக்குமெண்ட் ஆஃபீஸ்லேருந்து வாங்க பத்திரம் பதிஞ்சிட்டு போங்க அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் வந்து பெரிய சேர்ந்தனை, பெரிய ஒவ்வொன்றுக்கும் பெரிய தொகைகளை லஞ்சமாக கொடுத்து மக்கள் வந்து ஒவ்வொரு வேலையுமே நம்ம மக்கள் நடத்துனாங்க. இன்றைக்கி லஞ்சம்ங்கிறதே இல்லைங்கிறப்ப மக்களுக்கு சந்தோஷமாக தானே இருக்காங்க. சரி, எதிர்கட்சியினர் என்ன சொல்கிறாங்கன்னா, நாங்கள் சட்டசபையில் நாங்கள் கேள்வி கேட்குறோம், ஆனால் அதுக்கு பதில் வந்து மறுநாள் ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்தோன்னு தான் அவங்க பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே, இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அப்படிலாம் இல்லை. இப்போ சட்டசபையில் வந்து அப்போ எதிர்கட்சிகள் வந்து அதாவது
ஒரு அணுவ ரீதியான விஷயங்களை, ஆக்கப்பூர்வமான விஷயங்களை எடுத்து வைக்கணும். நம்ம ஆளுங்கட்சி எதுக்கணும் அப்படிங்கிறதுக்காக எது வேணுமாலும் பேசிட்டு போனால் கேட்டுட்டு போகிறதுக்கெல்லாம் இல்லை. இன்றைக்கி தோண்ட பழைய ஆட்சியில் ஊழல், பழைய ஆட்சியில் இவங்க ஆட்சியில் தோண்ட யாரும் மறுக்க முடியாது. ஓகே, யாரும் மறுக்க முடியாது. எடுத்தெடுத்தெல்லாம் ஊழல், அடிமட்டத்து வரைக்கும் ஒரு வார்டு கவுன்சிலர் கூட அள்ளி கொட்டி வச்சிருக்கான். அப்படி பார்த்து வேடிக்கை பார்த்த ஆட்சி தானே முன்னாள் ஆட்சி. திமுக ஆட்சியாக இருந்தாலும் அதிமுக ஆட்சியாக இருந்தாலும் இதை வேடிக்கை பார்த்த ஆட்சி தானே. இன்னைக்கு இதை கண்டிக்கிறப்ப சட்டசபையில் உட்காந்து நீங்கள் முதல்வருடைய பேச்சை கேட்டுட்டுல எந்திரிச்சிருக்கணும். ஏன் ஓடுறீங்க? முதல்வர் பேச மாட்டாருன்னு பேச ஆரம்பிச்சேன்னு எந்திரிச்சு ஓடுறீங்கள? தைரியமாக உட்காந்து கேட்க வேண்டியதானே. ஓகே, அதுக்கு உங்களுக்கு இது திராணி இல்லைங்களா? சரி, இந்த ஆட்சி வந்து டிவிக்கு ஆட்சி வந்து ஒரு சோஃபா மாடல் ஆட்சி, இது வந்து வாஷிங் மிஷின் அப்படிலாம் சொல்கிறீங்களே, இந்த கருத்தெல்லாம் எப்படி பார்க்குறீங்க? வேற என்ன அவங்களுக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்குது? இந்த ஆட்சியை பற்றி வேற என்ன அவங்களுக்கு பேசுறதுக்கு, அவதூறாக பேசுறதுக்கு, பழிச்சொல் சொல்லி பேசுறதுக்கு வேற என்ன வார்த்தை இருக்குது அவங்ககிட்ட? இல்லை சார், இது ஒரு குதிரை பேரம் ஆட்சி. பேரம் நடத்தி வந்து பல எம்எல்ஏக்களை இந்த பேரம் நடத்த வேண்டிய அவசியமே இல்லையா? இன்னைக்கு வந்து இன்னும் பார்த்தீங்கன்னா எதிர்கட்சிகள் இன்னும் உடையத்தையும் செய்யும், இன்னும் உடஞ்சி வரத்தையும் செய்யும். எங்கே தூய்மை இருக்கிறதோ, எங்கே நல்லாட்சி இருக்கிறதோ உடஞ்சி வரத்தையும் செய்யும். இன்னைக்கு அதாவது எடப்பாடி பழனிசாமி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், நானும் எடப்பாடி கூட பயணம் செஞ்சுருக்கேன். அவருக்கு கிடைத்த நல்ல வாய்ப்பை பூரா விட்டுட்டார். அதை மாண்புமிகு புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மா வந்து கொண்டு வந்த அதிமுகவை இன்னைக்கு அவரே முடிச்சிட்டார். நல்ல தூய்மையானவர்கள் எங்கே இருப்பார்களோ அங்கே வந்து தூய்மையானவர்கள் சேர்ந்து தான் ஆவாங்க. உங்கள் கம்பம் தொகுதியில் மேற்கொண்டு இன்னும் நீங்கள் பல விஷயங்களை பண்ணணும்னு இருக்கீங்க. அதில் முதற்கட்டமாக இந்த விஷயம் நான் பண்ணியே ஆகணும்னா என்னன்னு சொல்வீங்க? அதாவது எஜுகேஷன் லெவலில் கொஞ்சம் மேலே கொண்டு வரணும் அப்படிங்கிறத நினைக்கிறோம். அது மாணவ மாணவிகளுக்கு ஒரு ஆக்கம் தரக்கூடிய வகையில் இருக்கும். நான் சொன்ன மாதிரி அரசு கல்லூரி, அதாவது இப்போ அக்ரிகல்ச்சர் காலேஜ் கேட்குறோம், திரைப்பட கல்லூரியே கேட்குறோம். திரைப்பட கல்லூரியே வந்து கம்பத்தை சுற்றி இயற்கை வளங்கள் நிறைந்து இருக்குது. அதனால் ஒரு திரைப்பட கல்லூரி, ஐயா பாரதி ராஜா பெயரில் ஒரு திரைப்பட கல்லூரியை கொண்டு வாங்கன்னு கேட்குறோம். நிறையா தொழில்நுட்ப கல்லூரியை கொண்டு வாங்கன்னு சொல்லி கேட்குறோம். இதில் கொண்டு வருவோம். அதுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா கம்பம் சட்டமன்ற தொகுதியில் ஜவுளி ரெடிமேட் உற்பத்தி அதிகமாக இருக்குது. அதுக்கு உலகத்தரம் வாய்ந்த ஜவுளி ரெடிமேட்டு விற்பனை மையத்தை கொண்டு வரணும், வர்த்தக மையத்தை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சுற்றுலா நிறைந்த தொகுதி, சுற்றுலாவில் நிறையா எதுவுமே வந்து இது வரைக்கும் செய்யாமல் விட்டுட்டாங்க. இந்த முறை வந்து நிறையா சுற்றுலா மேம்படுத்தக்கூடிய வகையில் நிறையா செய்ய போகிறோம். இப்போ சுருளி அருவியே எடுத்தால் மிகப்பெரிய ஒரு சுற்றுலாத்தலம், அதெல்லாம் எடுத்து கொண்டு வர இருக்கும். சார், சாக்குளத்து மேட்டு சாலை அமைக்கணும்னு சொல்கிறாங்க, அது சாத்தியமா? ஏன்னா அது ஒரு கரடுமுரடான பாதை அப்படி சொல்கிறாங்களே. அது வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னா, தமிழக எல்லை வழியாக மலைப்பாதையில் கேரளாவை சென்று அடையக்கூடிய ஒரு பாதை. இப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பாதையும் தமிழ்நாட்டிலேருந்து கேரளாவுக்கு போகணும் அப்படின்னா 12 கிலோமீட்டருக்கு மேலே போகணும். நம்ம எல்லையிலேருந்து போகணும்னா மலைப்பாதை வழியாக 12 கிலோமீட்டருக்கு மேலே போகணும். இது வந்து 4 கிலோமீட்டர், 4 கிலோமீட்டரில் அப்படியே கேரளாக்குள்ளே போயிடலாம் தமிழ்நாட்டில் இருந்து. இப்போ எப்படி இருக்குன்னா 70 கிலோமீட்டர் சுற்றி வராங்க மக்கள். வந்து 70 கிலோமீட்டர் ஒரு ஹாஸ்பிட்டலு, ஏதாவது ஒரு முக்கியமான விஷயமா சுற்றி வராங்க. இப்போ கேரளாவில் இடுக்கி மாவட்டத்தில் இருக்கக்கூடியவர்களில் 70-80% மக்கள் வந்து தமிழ் மக்கள். எல்லாம் அவங்க சம்பந்த வழி, கல்யாணம், திருமண உறவுகள், நல்லது கெட்டது போகிறது எல்லாமே வந்து தேனி மாவட்டம், இடுக்கி மாவட்டம் போய் வரக்கூடிய மாவட்டமாக தான் இருக்கும். அப்போ போக்குவரத்து வந்து இயல்பாக இருக்கணும். இந்த சாக்குளத்துமேட்டு பாதை என்பது நீண்ட நெடுங்காலமாக ஒரு 300-400 வருடங்களுக்கு முன்னாடியே வந்து இது வந்து குதிரையிலையும் கழுதையிலையும் போயிட்டு வந்த பாதை தான், பயன்பாட்டில் இருந்த பாதை தான். ஆங்கிலேயர் காலத்தில் வந்து கல்லில் பாதை அமைக்கிறான். ஆங்கிலேயர் வந்து கல்லுலே இந்த 4 கிலோமீட்டர் கல்லில் பாதை போட்டு இவன் குதிரை வண்டியிலையும் மாட்டு வண்டியிலையும் ஆங்கிலேயர் வந்து போயிருக்காங்க. இது வந்து ஒரு வர்த்தக ரீதியாகவும் ஆங்கிலேயர் வந்து ஈஸியாக கேரளாவுக்கு அடைகிறதுக்காக அவங்க குதிரை வழியாக போகிறதுக்கு அந்த கல்பாதையெல்லாம் போட்டிருக்காங்க. 1981 புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வந்து அமைச்சர் குலைந்தவேலை அனுப்பிச்சு விட்டு இந்த பாதைக்கு அடிக்கல் நாட்டுறாங்க. ஓகே, அடிக்கல் நம்ம புதுசாலாம் பாதை கேட்கல, ஏற்கனவே இருந்த பாதையை விரிவாக்கம் செய்து மக்கள் பயன்பாட்டுக்கு கொடுங்க அப்படிங்கிறது தான் கேட்குறோம். இதில் வனத்துறை வந்து கொஞ்சம் இடையூறாக வந்து வனத்துறை வந்து இருக்காங்க.
இப்போ நான் கேட்குறதெல்லாம் வந்து எந்த துறையாக இருந்தாலும் அது மக்கள் பயன்பாட்டுக்கான துறை தான். எந்த துறை அரசாங்கம் வைத்திருக்கக்கூடிய எந்த துறையாக இருந்தாலும் மக்களுக்கான பயன்பாட்டுக்கான துறை தான். அதனால இந்த சகுளத்துமெட்டு பாதையை சீக்கிரம் கூடிய விரைவில் கொண்டு வரணும் அப்படிங்கிறத நம்ம திட்டமிட்டிருக்கோம். அது மாவட்ட ஆட்சியரும் நம்ம சிறப்பாக செயலாற்றிக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் இந்த கோரிக்கையை முன் வச்சிருக்கீங்களா? இந்த கோரி பிரதானமாக முன் வச்சுருக்கோம். இது வனத்துறை அனுமதி மட்டும் கிடைக்கணும், அது கூடிய விரைவில் கிடைச்சிரும் அப்படிங்கிறத நினைக்கிறோம். இதுக்கு திட்ட மதிப்பீடெல்லாம் நெடுஞ்சாலைத்துறையிலேருந்து திட்ட மதிப்பீடெல்லாம் வாங்கி அரசாங்கத்துக்கு கொடுத்துருக்கோம். சகுளத்துமெட்டு பாதை அமைந்தால் பொருளாதார ரீதியாக தேனி மாவட்டம் வலுப்பெறுவதற்கான வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. அதில் கம்பம் சட்டமன்ற தொகுதிக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. பொருளாதார ரீதியாகவும் மற்ற பல்வேறு விஷயங்களாகவும் கேரளாவுக்கு நமக்கான தொடர்பு அதிகரிக்கும். சார், இப்போ ரீசெண்டாக முதல்வர் வந்து கரூர் போயிருந்தார். அங்கே ஒரு 31 பேருக்கு வந்து அரசாணை வழங்கியிருந்தார் வேலைக்காக. கரூரில் நடந்த 41 உயிரிழப்பிற்கு திமுக தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தடவையும் அவர் சொல்கிறார். இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆக்சுவலி கரூர் சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் அரசியல் பழி வந்து தளபதி மேலே வந்து திராவிட முன்னேற்ற கழகம் போட்டுக்கிட்டே இருந்தாங்க. இப்போ கரூருக்கு வந்து ஏன் போகலேன்னு கேட்டாங்க, இப்போ ஏன் போகிறாருன்னு கேட்குறாங்க. ஏன் போகிறாரு அப்படிங்கிறது இதை வந்து அரசியல் செஞ்சதே திராவிட முன்னேற்ற கழகம் தான். அந்த உயிரிழப்பு அப்படிங்கிறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு சம்பவம் தான். அந்த சம்பவத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் அதிக பழிகளை வந்து மாண்புமிகு நம்முடைய முதல்வர் மேலே வந்து அதிக பழிகளை வந்து போட்டாங்க. அன்றைக்கி பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு அரசு வேலை கொடுப்பதுங்கிறது ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயந்தான். அதை ஏன் விமர்சனம் பண்ணணும்? எதற்கெடுத்தாலும் விமர்சனம் பண்ணணும் அப்படின்னா இதெல்லாம் எதுக்கு விமர்சனம் பண்ணணும்? இல்லை, இப்போ ஒரு 31 பேருக்கு அவர் அரசாணை வழங்கியிருக்காரு. ஆனால் இதுக்கு பின்னால் வரப்போகிற இடைத்தேர்தல் தான் காரணமாக இருக்கும்னு சொல்கிறாங்களே. இடைத்தேர்தலில் அது நிறைய விஷயங்கள் தளபதி செஞ்சுருக்காரு. இடைத்தேர்தலில் மையப்படுத்தி அல்ல, இதுக்கு முன்னாடி ஆண்ட திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்கான ஆட்சியை செய்யலை. இது மக்களுக்கான ஆட்சி. இது போல் பல்வேறு நல்ல திட்டங்களை தளபதி கொண்டு வந்துகிட்டே இருக்கார், நிச்சயம் கொண்டு வருவார். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா பஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா பேட்ரிக்கு நிறையா பஸ்ஸுகள் வந்து பேட்ரி பஸ்ஸு வந்து வரப்போகுது. எல்லாமே ஏசி பஸ்ஸு. நட்டத்தில் ஓடிய போக்குவரத்து துறை லாபத்தில் ஓடக்கூடிய சூழ்நிலைக்கு கொண்டு வர போகிறார். இது ஒரு சாம்பிள் தான், இந்த பஸ்ஸுங்கிற சாம்பிள் தான். இது மாதிரி பல்வேறு துறைகள். சார், நீங்கள் வந்து பல தொகுதிக்கு வேலை செய்கிறீங்கன்னு சொல்கிறாங்க. உங்கள் தொகுதி மட்டும் இல்லாமல் பல தொகுதியை இழுத்து போட்டு வேலை செய்கிறீங்கன்னு சொல்கிறாங்க. அது என்ன தான் நடக்குது ஆக்சுவலி? இல்லை, அதாவது இப்போ மக்கள் வந்து மற்ற தொகுதியில் வந்து அவங்களுடைய குறைகளை சொல்கிறாங்க. இன்றைக்கி எவ்வளோ நிறையா ஹாஸ்பிட்டல் வேலையாக இருந்தாலும் சரி, நிறைய இப்போ சுருளி நீங்கள் எடுத்தாலும் அது ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதி. இப்போ நான் என்ன சொல்கிறேன், 20 ஆண்டு காலம் அந்த துணிகள் அகற்றப்படாமல் 20 ஆண்டு காலம் ஒரு நீரில் துணி இருந்தால் பாசம் படிஞ்சு அது எப்படி வந்து இருக்கும்? அதை பண்ணலையே. அந்தந்த சட்டமன்ற உறுப்பினர் அங்கே பண்ணாதப்ப அவங்க வந்து சொல்கிறாங்க. இப்போ அவங்க வந்து இப்போ போடி சட்டமன்ற தொகுதியாக இருந்தாலும் சரி, வேறு பக்கத்தில் இருக்க மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்றத்திலேருந்து கோரிக்கைன்னு வரப்போ அதை வந்து நம்ம ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருந்து நம்ம அதை செய்கிறோம். இங்கே போனால் உடனுக்குடன் தீர்வு ஏற்படுது அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்க, மனுக்கள் கொடுக்குறாங்க. மக்களுக்கு, தமிழ்நாட்டு மக்களுக்கு தானே நல்லது செய்யலாம். பக்கத்து தொகுதி மக்களும் உங்களை வரவேற்கிறாங்களா? அதாவது எப்படி பார்த்தாலும் இப்போ கம்பம் சட்டமன்ற தொகுதியிலிருந்து மதுரையில் அவங்களுடைய உறவினர் இருக்காங்க, இவர்கிட்ட கொடுத்தா வேலை நடக்கும் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி திருச்சி மற்ற எல்லா பகுதியிலும் இருந்து இவர்கிட்ட கொடுத்தா வேலை நடக்கும் அப்படின்னா இப்போ என்னை தொகுதியை தாண்டி பல்வேறு மக்கள், தொகுதியை சார்ந்த மக்கள் வந்து அவங்களுடைய குறைகளை சொல்கிறாங்க. அதுக்காக அந்த குறைகளையும் தீர்க்கிறதுக்கு நான் வந்து போராடுறேன். சார், இன்னமும் அதாவது நம்ம வந்து எம்எல்ஏவாக நீங்கள் அந்த தொகுதியில் நிற்கும் போதும் நான் வந்து உங்களை பேட்டி எடுத்திருக்கேன். இப்போ கூட நீங்கள் ஒரு சாதியை சார்ந்த ஒரு விமர்சனம் உங்கள் மேலே இருந்துக்கிட்டே இருக்குல்ல, அதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது தமிழக வெற்றி கழகத்துக்குள்ளே வந்த பிறகு நான் என்னுடைய ஜாதி மதத்தெல்லாம் வந்து வீட்டிலே வச்சு பூட்டிட்டேன். வீட்டை விட்டு வெளியே வரப்போ மனுஷனாகத்தான் வெளியே வரேன். என்னை பார்க்குற அடையாளத்தோடு பார்க்குறவங்களுக்கு வந்து நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. என்னுடைய மக்கள் பணியே அதற்கு சாட்சி. என்னுடைய மக்கள் பணியே எனக்கு சாட்சி. நீங்கள் கேட்ட கேள்விக்கு திரும்பவும் நான் வரேன். இப்போ மனிதநேயத்துடன் மக்களை நேசிக்கக்கூடியவனாக நம்ம இருக்கோம். குறுகிய மனசு படைத்தவர்கள் திரும்ப அந்த ஜாதி அடையாளத்தை என் மீது பூசுவது வந்து அது எந்த விதத்தையும் சாத்தியக்கூறுகள். உங்களோட தொகுதி மக்கள் வந்து இப்போ நீங்கள் எம்எல்ஏவை ஆயிட்டீங்க, உங்களுக்கு இப்போ மார்க் போடணும் அப்படின்னா எவ்வளோ மார்க் போடுவாங்க? ஏன்னா ஒரு 60 நாட்கள் ஆகிடுச்சு.
நான் மதிப்பெண்ணுக்காக நான் வேலை செய்யலை. சார், ஆக்சுவலி மக்களுடைய ஒரு கேள்வி இருக்குது. பெரம்பூர் தொகுதிக்கே வந்து முதல்வர் விஜய் அவர்கள் நேத்தி தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் போயிருந்தாங்க. அவங்களோட கேள்வி என்னென்னா, இவர் 2 மாதங்கள் கழித்து தான் அவருடைய தொகுதிக்கே வராரு. இவர் வந்து பல வாக்குறுதிகள் கொடுத்துருக்காரு. இதெல்லாம் எப்போ அவர் வந்து செய்ய போகிறார்? இல்லை, மக்களுக்கு நம்பிக்கை இருக்குங்க. மக்களுக்கு மாண்புமிகு முதல்வருடைய பல்வேறு முன்னேற்றமான திட்டங்கள் அடிப்படையில் அவங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. அவர் வந்து பெரம்பூர் தொகுதிக்கு நேற்று போயிருந்தாலும் தொகுதி முழுவதும் இருக்கக்கூடிய குறைகளை பூரா நிறைவு செய்து விட்டு தான் தொகுதிக்கு போயிருக்காரு. எண்ணற்ற குறைகளை பூரா நிவர்த்தி செஞ்சுட்டு தான் போயிருக்காரு. நிச்சயமாக வந்து பெரம்பூர் மக்களை பொறுத்த வரைக்கும் நிறைவாக இருக்காங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இல்லை, பெரம்பூர் தொகுதிக்கே வரலன்னு சொன்னதே பெரம்பூர் தொகுதி மக்கள் தான். இல்லை, அதாவதுங்க, நீங்கள் போனால் ஏன் போனாருன்னு கேட்குறதும், போகலைன்னா ஏன் போகலைன்னு கேட்குறதும், இது வந்து அரசியலுக்காக கேட்கப்படக்கூடிய கேள்விகள். ஒரு முதலமைச்சர் அவர் பெரம்பூர் தொகுதிக்கு போகலைனாலும் அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய அத்தனை குறைகளும் தீர்க்கப்படும். அவர் தேர்தல் வாக்குறுதியில சொல்லியிருந்தாரு, நான் உங்க தொகுதிக்கு மாசம் வருவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதனால வந்து பெரம்பூர் தொகுதி மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுவதும் முதலமைச்சரை பார்க்கணும்னு மக்கள் வந்து நினைக்கிறாங்க. அது இப்போ ஏன் சட்டமன்றத்துக்கு எப்போ முதல்வரை கூப்பிட்டு வரீங்க, அவரை நாங்கள் பார்க்கணும். சரி, இப்போ மக்கள் எங்கிட்ட சொல்லி வராங்க, நீங்கள் போய் முதல்வர் சந்திச்சா நம்ம தொகுதிக்கெலாம் வர சொல்லுங்கள், செய்ய சொல்லுங்கள். அவர் வருவேன்னு சொல்லியிருக்காரு. எல்லா தமிழ்நாடு முழுவதும், பெரம்பூர் தொகுதி மட்டும் இல்லை, தமிழ்நாடு முழுவதும் அவருக்கு சொந்தமான தொகுதி தான். எல்லா தொகுதியிலும் மக்களை சந்திக்க நிச்சயமாக வரப்போறார். மக்களோட 1-to-1 மக்களை சந்திக்க போறார். 717 மதுக்கடைகள் மூடப்படும் அப்படின்னு சொன்னதே ஒரு கண் துடைப்பு அப்படின்னு தான் சொல்றாங்க. 717 கடையில் கடந்த ஆட்சியில் இதை கூட செய்யலையே. இங்கிட்டு 500 கடையை அடைக்கிறோம்னா அங்கிட்டு 500 கடையை திறந்துட்டாங்களே. எப்பல் டு பார் லைசன்ஸை அதிகரிச்சிட்டாங்களே. இப்போ எப்பல் டு பார் லைசன்ஸில் மெம்பராக இருக்கிறவங்க மட்டும்தான் போய் குடிக்கணும். அப்படி கிடையாது. யார் போனாலும் குடிக்க செய்ய கொள்ள 24 மணி நேரமும் மது கரப்படன்னு ஓடிச்சே. கடந்த ஆட்சியில் யார் கண்டுக்கு இல்லையா? குடினால செத்தது எவ்வளோ பேர்? நான் தான் சொன்னேன். நாங்கள் இப்போ பிரச்சாரங்களுக்கு போகிறப்பெல்லாம் பெண்கள் வந்து பிரதானமாக வச்சதே இதுதான். இன்றைக்கி அதுக்கு வந்து மாண்புமிகு நம்முடைய முதல்வர் வந்து அந்த பெண்களுக்கு அதை உறுதிப்பட சொல்லியிருக்காரு, கொண்டு வருவார். சிங்கப்பெண் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஆரம்பிச்சாரு. சிங்கப்பெண் திட்டத்திற்கு நாங்கள் ஃபோன் பண்ணி பார்த்தோம், அந்த ஃபோன் கால் கூட எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே. அதனாலதான் விமர்சனம். இன்றைக்கி சிங்கப்பெண் படையில் பெண் காவலர்கள் எவ்வளவு மாணவ மாணவியருக்கு போய் நம்பிக்கையை உண்டாக்கியிருக்காங்க. எவ்வளோ பெரிய விஷயம். இன்றைக்கி நாங்கள் கண்கூடாக போய் பார்க்குறோம். மாணவ மாணவிகள் மத்தியில் கடந்த ஆட்சிகளில் போதை பழக்க வழக்கங்கள் கரபுரண்டு ஓடிச்சு. அதை கண்ட்ரோலே பண்ணலை. இன்றைக்கி 99% இன்றைக்கி நம்ம முதல்வர் கண்ட்ரோல் பண்ணியிருக்கார். மீதி இருக்க அந்த 1% கண்ட்ரோல் பண்ணிடுவோம். இன்றைக்கி எல்லா மாணவர்கள் இப்போ நாங்கள் போய் மாணவ மாணவிகளை சந்தித்தாலும் நம்பிக்கையை ஊட்டுங்க அப்படிங்கிற கொடுத்தாங்க. இந்த போதை கலாச்சாரத்தை கொண்டு வந்ததே பழைய ஆட்சிகள் வந்து கொண்டு வந்து அதெல்லாம் மக்களை பற்றி அவங்க நினைக்கல. இன்றைக்கி முதல்வர் வந்து சர்வமும் மாணவ மாணவிகளை பற்றி நினைக்கிறார். அவங்கள்ட்ட போய் நீங்கள் நம்பிக்கையாக சொல்லுங்கள் அப்படின்னு. இன்றைக்கி மாணவ மாணவிகளும் நம்பிக்கையுடன் படிக்கிறாங்க, நம்பிக்கையுடன் வராங்க. அவங்களுக்கான வேலை வாய்ப்பில் 100% உத்தரவாதத்தை, அரசு துறையாக இருந்தாலும் தனியார் துறையாக இருந்தாலும் 100% உத்தரவாதத்தை முதல்வர் ஏற்படுத்தி கொடுப்பார். ஓகே, போதை கலாச்சாரத்தை முதல்வர் குறைச்சிருவார்னு சொன்னீங்க. குறைச்சிருவான்னு இல்லை, குறைச்சிட்டோம். 99% போதை கலாச்சாரத்தை ஒழிச்சாச்சு. ஆனால் தினம் வந்து நம்ம செய்தியில் வந்து போதைப் பொருள் சம்மந்தமான ஒரு செய்தியை பார்த்துட்டு தானே இருக்கோம். அதே மாதிரி பெண் பாலியல், சிசு பாலியல், குழந்ை பாலியல்னு சொல்லிட்டு பார்த்துட்டு தானே இருக்கோம். அதாவது பெண்கள் பாலியல் துன்புறுத்தல மிக தீவிரமான நடவடிக்கை எடுக்கணும். வந்து பெண் பாலியல் சீண்டல் அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் வந்தால் எடுத்துக்கிறாத காவல்துறை இன்னைக்கு போன் வழி செய்தியோ எது வந்தாலும் உடனே ஆக்ஷன் எடுத்து கூடிய விரைவில் அவங்களுக்கு தண்டனையை வாங்கி கொடுக்கக்கூடிய வழிவகையை நம்ம முதல்வர் வந்து செஞ்சுருக்கார். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா 60%, 35% தேர்தலில் நாங்கள் வாக்குகளை வாங்கியிருக்கோம்னா இன்றைக்கி 60% மக்கள் மனதில் நிற்கிறோம். இன்னும் வந்து பெர்சன்டேஜ் அதிகமாக போகுது. இடைத்தேர்தலுக்காக ஒரு அரசியலோ, அதுக்காக உள்ளாட்சி தேர்தலுக்காக ஒரு அரசியலோ செய்ய வேண்டியது இல்லை. மக்கள் மனதில் நிறைஞ்சு தமிழக வெற்றி கழகம் இருக்குது. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் இருக்கார்.
அது வந்து அடுத்தடுத்து வர தேர்தல் ரிசல்ட்டுகள் வந்து தெரியும். உண்மையான ஆட்சியை இவங்கெல்லாம் இந்த திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் உண்மையான ஆட்சியை செஞ்சிருந்தாங்க அப்படின்னா இந்த நடுங்க வேண்டிய அவசியமே இல்லை. கம்பம் தொகுதி உங்களுடைய மக்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய ஒரு வரி வார்த்தைனா என்ன? மக்கள் வந்து என் மேலே நம்பிக்கை வச்சுருக்காங்க. அந்த நம்பிக்கை 100% அந்த நம்பிக்கையை நான் பூர்த்தி செய்வேன். இவ்வளோ நேரம் உங்களோட டைமை எங்களோட ஸ்பெண்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ சார். நன்றி, வாழ்த்துக்கள்.